மார்னிங் காய்ஸ், இன்றைக்கி தான் கல்யாண நாள். அதனால் வந்து எல்லாமே டிப்டாப்பாக ஜோக்காக கிளம்பியாச்சு. லேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிப்டாப்பாக எல்லோரும் டைமுக்கு கிளம்பியாச்சு. நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போனோம். நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போனால் பார்த்தா மாப்பிள்ளையே இன்னும் வீட்டில் தாங்க இருக்காரு. நாங்கள் வந்தோடனே பரபரப்பாக ஃபுல்லாக கிளம்பிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வீட்டு சாவி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு பூட்டிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. நாங்கள் அதோட பூட்டிட்டு நேராக வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பேனர் தாங்க, எங்கே பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை ஃபேமிலி எல்லாரோட பேனர் தான் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து கல்யாணத்தோட முதல் விருந்து எங்களுக்கு கொடுத்தது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது சாப்பாடு. காலையிலேயே இட்லி, வடை, பொங்கல், வெள்ளை பணியாரம், குழி பணியாரம், ஹல்வா, மட்டன் கறி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு நேராக கோயிலுக்கு போயாச்சு. சாப்பிட்டதுக்கு கார்டியோ பண்ணலாம் எப்படி, அதுக்காக படி ஏற சொன்னாங்க. நேராக படி ஏறி மேலே கல்யாணத்தை பார்க்கலான்னு பார்த்தா செம்ம க்ரௌடு. அதுவும் இல்லாமல் சரியான வெயில் வேறு. இந்த புடவையை கட்டிக்கிட்டு நம்மளால் போகவும் முடியல, நடக்கவும் முடியல. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்படி இப்படின்னு மேலே ஏறி போயாச்சுங்க. அங்கே போனால் லெஃப்ட்டில் ஒரு கல்யாணம், ரைட்டில் ஒரு கல்யாணம். எது நமக்கு வந்த கல்யாணம்னு பார்த்து நல்லா மாப்பிள்ளையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, ஒரே ஹாப்பி தான் அவருக்கு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துலேயே பொண்ணு வந்தாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் இங்கே கல்யாணமும் டிஃப்ரெண்ட் தாங்க. பூசாரி இந்த நெய் ஊற்றி ஓமம் வளர்க்குறதுலாம் இல்லைங்க. அவங்க தாலி எடுத்து பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்பாங்களாம். அவங்க சம்மந்தம் சொன்னதுக்கப்புறம் அவங்க தாலியை கட்டிடுவாங்க. அவ்வளோதான் கல்யாணம். அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து அடுத்த ஸ்டாப் மண்டபம் அப்படின்னு சொன்னாங்க. நேராக மண்டபத்துக்கு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் சின்னதாக ரிசப்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சும்மா மின்றீங்க. நேராக போனோடனே புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்வீட் பீடா அப்படி வச்சுருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லையே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சோலமானும் ஒன்று ட்ரை பண்ணார். நானும் ஒன்று ட்ரை பண்ணேன். நான் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு மென்னுட்டு இருந்தேன். எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. அப்புறம் அங்கே இருந்தவங்க கரெக்டாக சொன்னாங்க, நீங்கள் இதை நீங்கள் சாப்பிடாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறெல்லாம் புண்ணாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயையோ, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு எங்கடா இருக்குது சிங்க்குன்னு கேட்டு துப்பிட்டு வந்துட்டேன். பட் சோலமோன் சொன்னார் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தான் அதுக்கப்புறம் நம்பவே மாட்டேங்க, சோலமோன் தான் வந்துட்டு மொய் காசுலாம் வாங்கி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். நான் சத்தியமாக சொல்லவே மாட்டேன், இந்த மாதிரி யாருமே நம்ம நாட்டில் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கல்யாணத்தில் வந்து மொய் பேக்கை கொடுத்துட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. இவர் அங்கே உட்கார வச்சுருந்தாங்க, இவர் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோதான், நம்மளால் அங்கே இருக்க முடிஞ்சது. சரியான சூடு. டக்குன்னு மேலே வச்சாச்சு. மேலே வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. இங்கேயும் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க. மச்சினிச்சிக்கிட்டு இருந்து மாப்பிள்ளை வந்துட்டு பாய் பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸில் எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. நாங்கள்லாம் வெயிட் பண்ணி எங்கள் டீம்லேருந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே காசு ஷேர் பண்ணி வந்துட்டு காசு கொடுக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்படி கொடுக்குறதுக்கு நான் பிளான் பண்ணலை, எனக்கு தெரியாது. பார்த்தா ஒரு தட்டு நிறைய காசு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் வைக்கவே படக்கூடாது, வாங்குங்க அப்படி சொல்லிட்டுன்னு இவ்வளோ காசு வச்சு தட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மாப்பிள்ளைக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு ஒரே குஷி. எல்லாம் ஃபேமிலியாக இருந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நேராக சாப்பிட போயாச்சு. கல்யாண சாப்பாடு காலையில் மாதிரி மதியமும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. விதவிதமாக வச்சுருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, மட்டன், சிக்கன், கடலை மிட்டாய் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா கட்டுன்னு கட்டியாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து இங்கே உள்ள ஆள் இல்லவே இல்லைன்னுட்டுன்னு. பாருங்கள் எப்படி போஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு. எனக்கெலாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே வந்து மற்றவங்களாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மிங்கலாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் எல்லோரும் கூட சேர்ந்து கூட ஜாலியாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் செம்ம டயர்டாகிடுச்சு. யாரையும் கையிலே பிடிக்க முடியல. அவங்கவுங்க அந்தந்த வேலைன்னு போயிட்டாங்க.
நாங்கள் டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹோட்டலுக்கு போயாச்சு. நாங்கள் போனதுலேயே இந்த ஒரே ஒரு ட்ரிப் மட்டும் தான் ஆட்டோவில் போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பி கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போட்டுட்டு அப்புறம் என்னோடய ஒரு ஃபேவரட் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கோயிலுக்கு போனோம். எங்கே பார்த்தாலும் இவங்க தான். அங்கே டக்குன்னு மாலெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே ஒரு டெம்பிள் விசிட் போட்டாங்க. அங்கெல்லாம் சுற்றிட்டு நேராக நம்ம போன இடம்தான் தேவக்கோட்டை. இவ வந்து என் கூட எங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்டு, பேர் விமலா. அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் போனோம். அங்கே ஒரு 2 hours சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கும்போது பார்த்தா திருவிழா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. ஆனால் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஆடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டுன்னு இதான் சாக்குன்னு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயில் சாத்தியிருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தது. அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிட்டு அந்த நாளை முடிச்சாச்சு. அடுத்த நேரம் டைரெக்டாக ஹோட்டல் போயிட்டு தூங்கியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். I just had to let you know you're